பெரிய தடபுடலான விருந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி. பார்க்கும் போதே வயிறு நிறைஞ்சிச்சு சார். மந்தி சாப்பிட்றீங்க தானே? மந்தி சாப்பிடுறேன். அரேபியாவில் விட்டு இப்போ சமீப காலமாக நம்ம ஊர் பக்கம் அதிகமாக எல்லாரும் விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாம், ரொம்ப பரபரப்பான விஷயமா இருந்தாலும் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணக்கூடிய ஸ்டேஜில் இடத்துல இருக்கீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இதெல்லாம் விரும்பி செய்கிறதுனால எனக்கு இப்போ இருக்கக்கூடிய பணிகள் ரொம்ப குறைவோன்னு தான் தோணுது. விமர்சனங்களுங்கிறது புது வாழ்க்கையில் நிறையா அது இல்லாமல் தான் புது வாழ்க்கை இல்லையே வரதான். அது எந்த இடத்துல நம்ம தேங்கக்கூடாது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சார், தமிழ்நாட்டில் 2 பெரிய திராவிட கட்சிகள் இருந்தாங்க. ஸோ அந்த கட்சியில் நீங்களுமே இருந்தீங்க. 2 ஆண்டுகள் தான் ஆகுது டிவிக்கு ஆனால் நிறைய விஷயங்களை மாற்றி காட்டியிருக்காங்க. முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக தலைமையிலான ஆட்சி தான் நம்மளும் எதிர்பார்த்தோம். ஆனால் எதிர்பாராத விதமாக 35க்கு அதிகமான வாக்குகளை பெற்று ஒரு பெரிய 1,72,00,000 வாக்குகள்ங்கிறது சாதாரண விஷயம். அது முதல் எலெக்ஷன். அது தமிழ்நாடு எல்லாருக்குமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில், இன்னும் சொல்லப்போனால் எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு முடிவாக தான் அது இருந்தது. திமுகவோட அழுத்தம் இருந்ததா, டிவிகேக்கு போகக்கூடாது அப்படின்னு ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததா சார்? தொடர்ச்சியாக 5, 6ஆம் தேதி ஒன்று அமைதியாக போச்சு. 7ஆம் தேதி திமுக தலைமை நம்முடைய தலைமையில் கூப்பிட்டு பேசினாங்க. மாற்று யோசனைகள் திமுக தரப்புலேருந்து வைக்கப்பட்டது. ஆனால் கடைசியில் அவங்க என்ன முயற்சி பண்ணாங்களோ அது நடக்கலை. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் சுதந்திரம் அடைஞ்ச பிறகு முஸ்லீம் லீக் அலுவலகத்துக்கு இதுவரைக்கும் எந்த முதலமைச்சரும் வந்ததில்லை. அந்த மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்ததுலேருந்து 10ஆம் தேதி ஆட்சி அமைச்சு 11ஆம் தேதி மாலை முஸ்லீம் லீக் ஆஃபீஸ் வர்ற வரைக்கும் மாண்பு முதலமைச்சர் எந்த சந்திப்பு நடத்திலும் மைக்கை பிடிச்சி யாருமே பேசல. கண்டிப்பாக முதல் முறையாக அங்கே முஸ்லீம் லீக் ஆஃபீஸ் தான் மைக்கை கொடுத்து பேசுகிறார். அந்த அணுகுமுறையும் அவர் கொடுத்த அந்த வாக்குறுதியும் அந்த ஒரு மகிழ்ச்சி முஸ்லீம் லீக்கர்களுக்கும் தலைவர்களுக்கும் வந்தது. டிவிக்கு ஆட்சி நம்மளும் எதிர்பாராத அமைந்த ஆட்சி தான். இந்த ஆட்சி அமைந்த பிறகு மே 22ஆம் தேதி அமைச்சராக நான் பொறுப்பேற்றேன். நானும் விடுதலை சிறுத்தை சார்ந்த வன்னியரசு அவர்களும் பதவியேற்றுக்கிட்டோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய சேம்பரை கூப்பிடுறாரு. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்திருக்கக்கூடிய 2 அமைச்சரையும் என்னையும் அண்ணன் வன்னியரசையும் கூப்பிட்டு எல்லா அதிகாரியும் வெளியில் போக சொல்லிட்டு 20 நிமிஷம் பேசினார். சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு என்னுடைய இருக்கையில் அமர வைப்பதற்காக எங்களுடைய தலைவர் பேராசிரியர் காதர் மதீன் அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் ஆதவர்ஜுனா மற்றும் தலைவர்கள்லாம் சீட்டில் இருக்கும்போது ஆதவர்ஜுனா அவர்கள் சொல்கிறாங்க, 100 வருஷமாக இயக்க நடத்தி உங்களோட 100 வருஷ கனவு இன்னைக்கு நிறைவேறுது அப்படின்னு ஆதவர்ஜுனா தான் சொன்னாங்க. அப்போ தலைவர் சொன்ன வார்த்தை, ஐயா நாங்கள் இந்த மாதிரி அமைச்சர்லாம் கிடைக்க நாங்கள் கற்பனையிலையும் காணலை, கனவுலையும் காணலைன்னா. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முஸ்லீம் லீக்கை விமர்சிக்கிறதுக்கு ராஜா, ஆர்எஸ் பாரதி, அந்த எம்எம் அப்துல்லா போன்றவர்களை பயன்படுத்துவதும் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகள் இருக்குல்ல, நீங்கள் வாய்க்கு தோணுறதெல்லாம் கொச்சைப்படுத்தி தரம் தாழ்ந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதில் விமர்சனம் பண்ணும்போது இந்த சோஃபா மாடலுங்கிறதும் துரோகம் பண்ணிட்டாருங்கிறதும் கடுமையான வார்த்தை பிரயோகம். முஸ்லீம் லீக் ஒரு காலத்தில் அது போன்ற துரோக செயல்கள்லேயோ பணம் வாங்குற பிரச்சனை இது வரைக்கும் ஈடுபட்டது கிடையாது. அது அவங்களுக்கும் தெரியும். அப்படின்னா அந்த 60 வருஷமாக உங்களோட இருந்து நீங்கள் எங்களுக்கு என்ன கொடுத்தீங்க? ஒரு 15 தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் முதலமைச்சர் வெற்றி தமிழகம் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு திட்டத்தை கொடுத்து அறிவிப்பு அந்த அமைச்சரவை கூட்டத்தில் சொன்னாங்க. 436 திட்டங்கள் அது உள்ளடக்கியது. அத்தனை திட்டங்களும் மணியான முத்தான திட்டங்கள். அது இன்னொரு முக்கியமான விஷயம், கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட். அதை கேட்க வந்தேன் சார். என் கட்சியில் இருப்பவர்கள் அதை செய்தாலும் அதற்கான தண்டனை கொடுக்கப்படும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காரு. அதாவது தமிழ்நாட்டிலையும் குறையோடி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் லஞ்சம், ஊழல் எல்லா மட்டத்திலும் நடந்துட்டு இருக்கு. அதை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுல முதலமைச்சர் உறுதியாக இருக்கார். சார், காலையிலேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்திருக்கோம். ஆனால் எங்களுக்காக இவ்வளோ பெரிய தடபுடலான விருந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி. பார்க்கும் போதே வயிறு நிறைஞ்சிச்சு சார். பார்த்தோடனே வயிறு நிறைஞ்சிச்சு. அதில் மேம் எங்களுக்கு ரொம்ப ஆசையாக நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. சார், நம்ம சாப்பிட்டுக்கிட்டே நிறைய அரசியல் சம்மந்தப்பட்ட நிறைய கேள்விகள் இருக்குது. அதற்கான விளக்கங்களை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். சார், தமிழ்நாட்டில் 2 பெரிய திராவிட கட்சிகள் இருந்தாங்க. ஸோ அந்த கட்சியில் நீங்களுமே இருந்தீங்க. 2 ஆண்டுகள் தான் ஆகுது டிவிக்கு ஆனால் நிறைய விஷயங்களை மாற்றி காட்டியிருக்காங்க. இதை இப்படியும் செய்யலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை மாற்றி காட்டியிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தமிழ்நாட்டில் கடந்த 80 வருட காலமாகவே
ஃபஸ்ட்டு காங்கிரஸ், இப்போ திராவிட கட்சிகளோட இது தாக்கம் அதிகமாக இருந்தது. ஆனால் எப்போதுமே தமிழ்நாட்டில் மாற்றத்தை விரும்பக்கூடிய ஒரு மக்கள் இருந்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்க ஒரு சர்டன் பர்சன்டேஜ். அதோடு விஜய்ங்கிற ஒரு முகம் தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்கள்கிட்டையும் கொண்டு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு முகம். அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் இளைஞர்கள், மாணவர்கள், இந்த பெண்கள் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு நடிகராக இருந்ததுனால அவரோட தாக்கம் இந்த தேர்தலில் பெரிய அளவுக்கு இருந்திருக்குது. கட்சி ஆரம்பித்து தான் 2 வருஷம் ஆனாலும் கூட அவங்க நற்பணி இயக்கங்களாக கிட்டத்தட்ட 20-25 வருஷமாக அவங்க தொடர்ச்சியாக மக்களோட இணைஞ்சு தான் பயணிச்சிருக்காங்க. அது இந்த தேர்தல் முடிவுகள் போது நமக்கே தெரிய வருது. அந்த வகையில் நம்ம யாருமே எதிர்பார்க்கல. தேர்தலுக்கு முந்தைய பல்வேறு கருத்து கணிப்புகளில் மீண்டும் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அந்த திமுக தலைமையிலான ஆட்சி தான் வரும் நம்மளும் எதிர்பார்த்தோம். ஆனால் எதிர்பாராத விதமாக 35க்கும் அதிகமான சதமான வாக்குகளை பெற்று ஒரு பெரிய 1,72,00,000 வாக்குகள்ங்கிறது சாதாரண விஷயம். அது முதல் எலெக்ஷன், முதல் எலெக்ஷனில் அது தமிழ்நாடு எல்லாருக்குமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில், இன்னும் சொல்லப்போனால் எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு முடிவாக தான் அது இருந்தது. மக்களின் மாற்றத்தை விரும்பி ஏற்றிருக்காங்க. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புங்க அடிப்படையில் நம்மளும் அதை ஏற்றுக்க வேண்டியதுதான். கண்டிப்பாக சார். இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து ஐயூஎம்எல் வந்துட்டு ஆரம்ப கட்டத்தில் வந்துட்டு ஆதரவு கொடுக்குற மாதிரி வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அதுலேருந்து பின்வாங்கினாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சும், இதற்கு பின்னாடி வந்துட்டு திமுகவோட அழுத்தம் இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு பேச்சு வெளியே இருக்கு. நான் வந்து இது மக்களிடமிருந்து வந்த கேள்விதான் சார். திமுகவோட அழுத்தம் இருந்ததா, டிவிகேக்கு போகக்கூடாது அப்படின்னு ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததா சார்? மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வந்த பிறகு அவர்கள் ஆட்சி அமைக்க போதுமான எண்ணிக்கை இல்லை அப்படிங்கிறது அடிப்படையில் அடுத்த நாளே காங்கிரஸ் கட்சி அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க. ஆனால் முஸ்லீம் லீக் தலைவரும் முஸ்லீம் லீக்கும் எந்த முடிவும் எடுக்காமல் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன முடிவு நோக்கி போகுதோ அதை அனுசரித்து நம்மளுடைய முடிவு எடுக்கணுங்கிற அடிப்படை தான் இருந்தோம். தொடர்ச்சியாக 5, 6ஆம் தேதி ஒன்று அமைதியாக போச்சு. 7ஆம் தேதி திமுக தலைமை நம்முடைய தலைமையில் கூப்பிட்டு பேசினாங்க. அந்த தகவல்கள்லாம் சோசியல் மீடியா நிறைய வந்துகிட்டு இருக்குது. யார் மாற்றமாக எப்படி செய்ய முடியும், வேறு ஏதாவது பயணித்து வேறு யாரை முதலமைச்சராக்கலாமாங்கிறது ஒரு இது. அதில் முஸ்லீம் லீக்கு பெருசாக உடன்பாடு இல்லைனாலும் நம்ம அமைதி காத்தோம். திருப்பி 8ஆம் தேதியும் முதலமைச்சர் அவர்களை சந்தித்தோம். அதாவது முன்னாள் முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை. அப்போ அவங்க இன்னொரு ஆப்ஷன் சொன்னாங்க, அதுக்கு அமைதி காத்தோம். ஆனால் கடைசியில் அவங்க என்ன முயற்சி பண்ணாங்களோ அது நடக்கலை. அப்படி இருக்கும்போது நம்மளும் ஆட்சி அமைக்காமல், தாவேக்காவும் ஆட்சி அமைக்காமல், ஒரு கவர்னர் ஆட்சி வந்துருமோங்கிற ஒரு பதட்டம் 9ஆம் தேதி வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ 9ஆம் தேதி தான் முஸ்லீம் லீக் முடிவு எடுத்தது இந்த ஆட்சி அமைப்பதற்கு வெளியிலிருந்து ஆதரவு, நிபந்தனையற்ற ஆதரவுங்கிறத 9ஆம் தேதி முடிவு எடுத்தோம். அதுக்கு முதல் நாள் ஆதரவு கொடுத்தோங்கிறதும் செய்திகள் லெட்டர் கொடுத்தாங்கிறதெல்லாம் வந்து உண்மைக்கு மாறான தகவல். அதுக்கு முன்னாடி லெட்டர் எதுவுமே கொடுக்கப்படலை, எந்த உறுதியும் கொடுக்கப்படலை. தவைக்க தொடர்ச்சி அணுகிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம இறுதி முடிவு எடுத்தது 9ஆம் தேதி மாலை 4 மணிக்கு தான் முடிவு எடுத்தோம். அப்போ தான் லெட்டரை முதல்ல கொடுத்தோம். சில விஷயங்கள் பிடிக்கல, உள்ள நடந்த சில விஷயங்கள் பிடிக்காம யோசனைக்காக அந்த நேர காலம் டைம் எடுத்துக்கிட்டீங்களா? இல்லை, அதான் சொல்கிற மாதிரி அந்த எல்லாத்தையும் சொல்கிற மாதிரி மாற்று யோசனைகள் திமுக தரப்புலேருந்து வைக்கப்பட்டது. நம்ம ஆட்சி அமைக்கலைனாலும் நம்மளை சார்ந்து யாரையாவது ஆட்சி அமைக்கிற ஒரு ஆப்ஷன் அவங்க யோசிச்சாங்க. அழுத்தங்கிறது இல்லை, ஒரு ஆப்ஷன் முயற்சி பண்ணி பார்த்தாங்க. சரி, அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கட்டும், நம்மளும் பொறுமை காத்தோம். ஆனால் அந்த ஆப்ஷன் ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற சூழல் நாட்கள் நகர்ந்து கொண்டு இருக்கும் போது 9ஆம் தேதி முஸ்லீம் லீக் அந்த முடிவு எடுக்கலைன்னா நிச்சயமாக கவர்னர் ஆட்சிக்கான வாய்ப்பு இருக்கும்போது முஸ்லீம் லீக் முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்பட்டுச்சு. அதை விட குறிப்பாக அன்றைக்கி 9ஆம் தேதி முடிவு எடுக்கல எங்களுடைய சமுதாயத்திலேருந்து பெரிய அளவில் அழுத்தம். நீங்கள் ஆட்சி அமைக்காமல் விட்டுட்டிங்கன்னா, கவர்னர் ஆட்சி வந்துச்சுன்னா அது பாஜகவோட ஆட்சியாக தான் இருக்கும். அது 6 மாதம் நடக்குதா 2 வருஷம் நடக்குதுன்னு சொல்ல இயலாது. அதுக்கு முஸ்லீம் லீக் துணை போகிற மாதிரி ஒரு பழிச்சொல் வாங்கிடக்கூடாதுங்கிற அழுத்தம் வந்த அடிப்படையில் தான் 9ஆம் தேதி மாலை மாண்புமிகு ஜோசப் விஜய் தலைமையிலான ஆட்சி அமைவதற்குன்னு முடிவெடுத்து முஸ்லீம் லீக் அந்த முடிவு அறிவிச்சது. ஓகே, இந்த முடிவை நீங்கள் இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு கட்சியில் வந்துட்டு 60 ஆண்டு காலமாக ஒரு கட்சியில் இருக்கிறோம், நம்மளுக்கு எந்த விதமான ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் நடக்கலை, இப்போ நம்ம வந்து ஒரு கட்சிக்கு போயிருக்கோம். ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? நல்ல விதமாக இது சரியான முடிவு அப்படின்னு பார்க்குறீங்களா? ஏன்னா 100 வருஷம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ 100 ஆண்டு காலமாக ஒரு கட்சியில் இருந்திருக்கோம், ஒரு சிறுபான்மையினருக்கான ஒரு அடையாளம் கொடுக்கக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கட்சியில் இத்தனை வருஷமாக நடக்காத ஒரு விஷயம் இப்போ டிவிகேயில் நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் இது நடந்திருக்கே, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, நம்ம அந்த முடிவு எடுத்ததுக்கு முதல் காரணம், முழு காரணமும் மத்திய அரசின் கைப்பாக இருக்கக்கூடிய ஆளுநர் ஆட்சி வரக்கூடாதுன்னு அடிப்படையில் தான் எடுத்தோம். 9ஆம் தேதி முடிவெடுக்கிறோம், 10ஆம் தேதி முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். பொறுப்பேற்ற பிறகு அடுத்த நாள் காலையில்
மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களிடத்துலேருந்து ஃபோன் வருது, முஸ்லீம் லீக் ஆஃபீஸ்க்கு வந்து நன்றி சொல்ல வரோம் அப்படின்னு. சிறப்பு. முஸ்லீம் லீக் ஆஃபீஸ் உங்களுக்கு தெரியும், ரொம்ப குறுகலான ஒரு இடம். இது வரைக்கும் அதில் வரப்போகிறதுக்கு சிரமம் உண்டு. கண்டிப்பா சார். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் சுதந்திரம் அடைஞ்ச பிறகு முஸ்லீம் லீக் அலுவலகத்துக்கு இதுவரைக்கும் எந்த முதலமைச்சரும் வந்ததில்லை. அதனால் இப்போ தலைவரும் சொன்னாங்க, வரவேதில்லை, நான் நன்றினா வாங்க உங்கள் ஆஃபீஸ் தான் வரமே, அங்கேயே உங்கள் நன்றியை கேட்டுக்கிறோங்கிறவங்க தலைவர் சொல்லும் போது, இல்லை இது வந்து இந்த ஆட்சி அமைவதற்கு முழுமையாக நீங்கள் ஆதரவு கொடுத்த அடிப்படையில் நான் நேரில் வந்து ஆதரவு தெரிவிக்கிற அடிப்படையில் நன்றி சொல்லுன்னு ஆட்டு வந்துட்டார். ரொம்ப குறுகலானதில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இடையில்தான் அந்த முஸ்லீம் லீக் ஆஃபீஸ்க்கு வந்தார். மறுநாள் அந்த மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்ததுலேருந்து 10ஆம் தேதி ஆட்சி அமைச்சு 11ஆம் தேதி மாலை முஸ்லீம் லீக் ஆஃபீஸ் வர்ற வரைக்கும் மாண்பு முதலமைச்சர் எந்த சந்திப்பு நடத்தல மைக்கை பிடிச்சி யார்ட்டுமே பேசல. கண்டிப்பா முதல் முறையாக அங்கே முஸ்லீம் லீக் ஆஃபீஸ் தான் மைக்கை கொடுத்து பேசுகிறாரு. அப்போ ஒரு இதயமான நன்றி அங்கே தெரிவிக்கிறார். அதாவது கடைசி நேரத்தில் உங்கள் 2 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஆதரவு கொடுக்க வச்சு இந்த ஆட்சி அமைவதற்கு துணை புரிந்ததற்கு நன்றின்னு மாத்திரம் சொல்லிவிட்டு, சாதாரண நன்றியாக சொல்ல கோடானு கோடி நன்றிகள்ங்கிறத ரொம்ப அந்த மைக்கிலே சொல்கிறார். அதை விட இங்கே எந்த நோக்கத்துக்காக நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்களோ இந்த சிறுபான்மைகள் உரிமைகளை காப்பதில் இந்த அரசு உறுதியோடு நிற்குங்கிறத சொன்னார். அந்த அணுகுமுறையும் அவர் கொடுத்த அந்த வாக்குறுதியும் தலைவருக்கு ஒரு எல்லாருக்கும் சாதாரண ஒரு இருக்கும்ல உணர்வுபூர்வமாக சொல்லும் போது நம்ம மெல்ட் ஆகும்ல, அந்த ஒரு மகிழ்ச்சி முஸ்லீம் லீக்கர்களுக்கும் தலைவர்களுக்கும் வந்தது. அந்த அடிப்படையில் தான் அந்த 11ஆம் தேதி நிகழ்வு நடந்தது. 12ஆம் தேதி 13ஆம் தேதி நம்பிக்கை வாக்கெடுப்பு. அதில் வெற்றி பெற்ற பிறகு நானே சட்டமன்ற உரையில் பேசினேன். அந்த பேச்சு பேசும்போது சொல்லுவோம், நாங்களாம் ஜெயிச்சது திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி. என்னுடைய வெற்றிக்காக முன்னாள் முதலமைச்சர் தளபதியார் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பாடுபட்டிருக்காங்க. அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன் சட்டமன்ற உரையில். கண்டிப்பாக சார். அதுக்கு பிறகு இந்த புதிய ஆட்சி எதை நோக்கி பயணிக்கிறதுங்கிறதையும் சொல்கிறேன். அதிலும் குறிப்பாக தேசிய ஒருமைப்பாடு, சமய நல்லிணக்கம், சமூக நீதி, தமிழ் மொழியோட வளர்ச்சி, சிறுபான்மை பாதுகாப்பு இந்த அரசு உறுதியோடு பயணிக்கிற வேண்டுகோள் வச்சு 3ஆவது சொன்ன பாயிண்ட் தான் ஹைலைட். அந்த எதிர்க்கட்சி தலைவராக அங்கே உதயநிதி ஸ்டாலின் உட்காந்துருக்காரு, முதலமைச்சராக இங்கே ஜோசப் விஜய் உட்காந்துருக்காரு. நான் பேசும்போது கடந்த திராவிட மாடல் ஆட்சி கொண்டு வந்திருக்கக்கூடிய நல்ல திட்டங்களை இந்த ஆட்சி தொடரணுங்கிறத சொல்லி நான் பேசுகிறேன். என்னுடைய பேச்சுடைய தொடர்ச்சியாக முதலமைச்சரை பேசும்போது நிச்சயமாக கடந்த ஆட்சியில் கொண்டு வரக்கூடிய நல்ல திட்டங்களை நிச்சயமாக தொடருவோங்கிற சட்டமன்றத்தில் சொல்கிறார். ஸோ நம்முடைய அணுகுமுறை அப்படி தான் இருந்தது. ஒரு சூழ்நிலை காரணமாக இங்கே வந்தாலும் திமுகவோட அந்த நன்றி உணர்வோடு இருக்கிறோம். இந்த ஆட்சி எதை நோக்கி பயணிக்கணுங்கிறதையும் சொல்கிறோம். அவங்க கொண்டு நல்ல திட்டங்கள் கொண்டு வரணுங்கிற அடிப்படையில் நம்ம அதை செஞ்சோம். அந்த வகையில் இந்த ஆட்சிக்கு பின்தொடர கொடுத்தோம். அதுலேயும் நிபந்தனை ஆதரவு வெளியிலிருந்து ஆதரவுன்னு தான் சொன்னோம். 13ஆம் தேதி வரைக்கும் அதனால் நம்ம அதுக்கு பிறகு 20ஆம் தேதி வரைக்கும் எந்த மூமெண்ட்டும் இல்லை. எங்களுக்கு கேரள மாநிலத்தில் முஸ்லீம் லீக் 22 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க, 5 பேர் அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்காங்க. அந்த பதவியேற்புகளாக நாங்கள் போயிட்டு அதில் பிஸி ஆகிட்டோம். திருப்பி 20ஆம் தேதிக்கு இடையில் அவங்க அமைச்சர்கள் சேர சொல்லி அவங்க வேண்டுகோள் தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் பப்ளிக்காக இப்போ 20ஆம் தேதி இன்றைக்கி பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா முஸ்லீம் லீக் விடுதலை சிறுத்தைகளை அமைச்சர்களை சேரணும் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக பேட்டியிலே மீடியாட்டே சொல்கிறார். அப்போ தொடர்ச்சி பேசும்போது இந்த முஸ்லீம் லீக்கிற இயக்கம் நீங்கள் தொடங்கி வச்சுருக்கிறது சிறுபான்மையுடைய நலனுக்காக அவங்களுடைய கோரிக்கை எங்கள்கிட்ட மனுவாக கொடுத்து போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி கொடி பிடிச்சி கேட்டு இருக்கிறத காட்டிலும் அமைச்சர்களே உங்களுக்கு இடம் தர்றதுனால அங்கேயே உட்காந்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கிற உங்களுக்கு என்ன தயக்கம் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு இன்னொரு செய்தி சொன்னார், ஏதோ 108 நம்பருங்கிறதுனால உங்களுடைய ஆதரவுலாம் வேணுங்கிறதுனால அமைச்சர் இடம் உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்காதீங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் வரக்கூடிய தேர்தல்களில் 180 இல்லை 200 இடம் வெற்றி பெற்றாலும் கூட முஸ்லீம் லீக் போன்ற கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சர் இடம் தர்றோம் அப்படிங்கிறதையும் அவர் சொன்னார். இது பங்கு எப்போதுமே பங்கு. இது வந்து அவங்க இப்போ சொல்லலை, தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்னாடி முதல் கூட்டத்திலே அறிவிச்சது. அந்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு தான் இருந்தது. இது தமிழ்நாட்டில் இது வரைக்கும் திராவிட கட்சிகள் இந்த அளவுக்கு ஒரு அனுசரணை பண்ணாத ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு அவங்களோட தொடர்ச்சியாக பயணிச்சுக்கிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம், முதலமைச்சரை சந்திக்கிறோம், அதிகாரிகளை சந்திக்கிறோம், அமைச்சர்களை சந்திக்கும் போது எல்லாருமே அவங்களுடைய நோக்கம் ரொம்ப தெளிவாக இருக்குது, இன்டென்ஷன் தெளிவாக இருக்குது. ஒரு நல்லவராக இருந்து இந்த மக்கள் மாற்றத்தை விரும்பி வாக்களித்தவர்களுக்கு நல்லது செய்யணுங்கிற நல்ல எண்ணத்தோட நன்னோக்கத்தோடு அந்த ஆட்சியை கொண்டு போகணுன்னு முதலமைச்சர் நினைக்கிறார். அதுக்கு துணை புரியக்கூடிய அமைச்சர்களும் அதை நோக்கி தான் இருக்காங்க. அதனால் கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட்டாக, பெண்களுக்கு பாதுகாப்பான கவர்மெண்ட்டாக, தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பேணக்கூடிய கவர்மெண்ட்டாக, சிறுபான்மையோட உரிமைகளை காக்கக்கூடிய கவர்மெண்ட்டாக இருக்குங்கிற உறுதியை தொடர்ச்சியான சொன்ன அடிப்படையில்
கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அவங்கள்ட்ட அட்டாச் ஆக தானே செய்வோம். கண்டிப்பா சார். இது மனிதனோட இயல்புன்னாலும் கண்டிப்பா. இந்த கட்சிக்குன்னு எங்கள் கட்சிக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குது. அதை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க. அதை நோக்கி அவங்க பயணிக்கும் போது இந்த தொடர்ச்சியாக அந்த அவங்க மேலே நெருக்கம் அதிகமாகிட்டே இருக்குது. அந்த வகையில் சிறப்பான முறையில் பயணிச்சுக்கிட்டு இருக்கும். நீங்கள் இந்த ஒரு வார்த்தை சொன்னீங்க, 100 வருஷ காலம் கிடைக்காத ஒரு காதர் வாய்ப்பு. மொய்தீன் ஐயா வந்துட்டு அந்த வார்த்தை சொல்லியிருந்தாரு. நாங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறத அவர் வெளிப்படையா சொல்லியிருந்ததுனால நான் அந்த இல்லை, கேள்வி என்ன நடந்ததுன்னா, என்னுடைய சேம்பர் அமைச்சர் சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு என்னுடைய இருக்கையில் அமர வைப்பதற்காக எங்களுடைய தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் ஆதவர்ஜுனா மற்றும் தலைவர்கள்லாம் வந்து சீட்டில் இருக்கும்போது ஆதவர்ஜுனா அவர்கள் சொல்கிறாங்க, 100 வருஷமாக இயக்கம் நடத்தி உங்களோட 100 வருஷ கனவு இன்னைக்கு நிறைவேறுது அப்படின்னு ஆதவர்ஜுனா தான் சொன்னாங்க. அப்போ தலைவர் சொன்ன வார்த்தை, ஐயா நாங்கள் இந்த மாதிரி அமைச்சர்லாம் கிடைக்க நாங்கள் கற்பனையிலையும் காணலை, கனவுலையும் காணலைன்னார். தலைவர் வந்து நம்ம இது எம்எல்ஏ ஆகணுங்கிறது கனவு, சிறுபான்மையோட உரிமையில வென்றெடுக்கணுங்கிறது தான் ஒன்று. அமைச்சர்கள் ஆகணும்னு நம்ம தமிழ்நாடு நடக்கல. சார் இது ஒரு பெரிய மாற்றம் இல்லை சார், பெரிய மாற்றம். இது ஒரு இதற்கப்புறம் நம்ம நிறைய விஷயங்களை தாண்டி போவோம். பட் அப்படிங்கிறதுக்கு ஒரு புள்ளி இல்லை சார், ஸ்டார்டிங் புள்ளி இல்லை. இது மாதிரி ஒரு ஆள் கிடையாது, நிறைய பேர் வந்து அந்த சீட்ல உட்காருவோம். இதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து சரிவு கிடையாது, மேலே 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 வளர்ந்துக்கிட்டு தான் போவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விதமான ஒரு செயல் தானே இது. நிச்சயமாக இனிமே தமிழ்நாட்டு அரசியலில் இதே போல் கூட்டணி அமைச்சர்கள் இல்லாமல் இனிமேல் யாரும் அமைச்சரை பதவியேற்க முடியாது, எந்த கட்சியும் ஆட்சி செலுத்த முடியாதுங்கிறத இந்த சம்பவம் உணர்த்திடுச்சு. இனிமே சீட் பேரம் நடக்கும்போதும் சரி, ஷீட் ஷேரிங் நடக்கும்போதும் சரி, கூட்டணிக்கு எல்லாரும் கூப்பிடும்போது இனிமேல் இதை நோக்கி தான் எல்லோரும் வருவாங்க. இனிமேல் எந்த ஆட்சி அமைஞ்சாலும் சரி அது கூட்டணி அமைந்ததாக தான் இருக்கும். அதுக்கு முதல் தொடக்கப்படி நல்ல தொடக்கமாக இது இருக்குது. இது பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளா இது தொன்று நடைமுறையில் இருக்கே, கூட்டணியாக இருக்க ஒருத்தங்க மட்டும் ஆட்சி எல்லாருக்கும் அந்த பங்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அது தமிழ்நாட்டில் இன்றைக்கி தொடங்கி இருக்குது. அது நல்ல மாற்றம், வரவேற்கத்தக்க மாற்றம், அனைத்து சமுதாய மக்களும் விரும்பக்கூடிய மாற்றம். அரசியல் கட்சி செய்யக்கூடிய எங்களுக்கெல்லாம் இது எதிர்பாராத இன்ப அதிர்ச்சியை கொடுத்தாலும் இது நல்ல ஒரு மாற்றம். எல்லாரும் கட்சி தொண்டர்களும் சரி, சமுதாய மக்களும் சரி, தமிழக மக்களும் சரி இதை கொண்டாடக்கூடிய மனநிலை தான் இன்றைக்கி இருக்காங்க. ஸோ எல்லா இடங்கள்லையுமே வந்துட்டு ஒரு பேச்சு அடிபட்டுகிட்டே இருக்குது சார். இதை நான் கேட்கலாமா கேட்கக்கூடாதான்னு தெரியல. டிவிகேவோட ஆட்சி வந்து சோஃபா மாடல் ஆட்சி, 2 சீட்டர் 4 சீட்டர் 5 சீட்டர் சோஃபா வந்துட்டு ஒவ்வொரு வீட்டுக்காக போய்கிட்டு இருக்கு, அதையும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு குதிரை பேரம் பேசப்பட்டிருக்கு. குதிரை பேரம் பேசப்பட்டு அதிமுகவில் இருக்க ஆட்கள் எல்லாம் வந்துட்டு டிவிகேக்கு வந்து கூப்பிட்டுட்டு வராங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி பதில் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, பொதுவாக இந்த தோல்வியிலேருந்து திமுக பாடம் படித்து சுய பரிசோதனை செஞ்சு அதுலேருந்து மீண்டு வரணுங்கிறது தான் எங்களை போன்றவரோட ஆவல். ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அந்த உண்மை நிலையை உணராமல் அவதூறு பரப்புறது ரொம்ப கவனமாக செயல்படுறாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜென்சி கிட்ஸ்லாம் இருக்கிறனுடைய மனநிலையே வேறு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முஸ்லீம் லீக்கை விமர்சிக்கிறதுக்கு ராசா, RS பாரதி, அந்த MM அப்துல்லா போன்றவர்களை பயன்படுத்துவதும், அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகள் இருக்குல்ல, அந்த ட்வீட்டை நீங்கள் பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு போட்டு டெலிட் பண்ணிட்டார், ரெண்டாவது ட்வீட் போட்டிருந்தார். அந்த ஃபஸ்ட்டு ட்வீட்டு வந்து எந்த தமிழ்நாட்டுக்காரனும் ஏற்றுக்க மாட்டான். அதுவும் உங்களோட உயிருக்கு உயிராக இன்ப துன்பங்களில் பங்கெடுத்து 60 வருஷமாக பயணித்த ஒரு கட்சி, அதுவும் பேராசிரியர் காதர் மொய்தீன், அறிஞர் அண்ணா அவர்களோடு, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களோடு, தளபதி MK ஸ்டாலின் அவரோடு அணுக்கம் நெருக்கமாக இருந்தவர். இன்னும் நேற்று கூட பேட்டியில் தான் சொன்னேன், அவங்க திமுக இந்த தேர்தலில் தோல்வியடைங்கிற இருக்கும்போது கூட மாற்றத்தை விரும்பாலும் இது கொள்கை கூட்டணி சேர்ந்து பயணித்தார். அப்படி பயணித்த ஒரு தலைவர், அப்படி பயணித்த ஒரு கட்சி சூழ்நிலையின் காரணமாக, சூழ்நிலைன்னா கவர்னர் ஆட்சி வந்துவிடக்கூடாதுன்னு ஒரு முடிவுக்காக போன பிறகு நீங்கள் வாய்க்கு வந்து தோணுறதெல்லாம் கொச்சைப்படுத்தி தரம் தாழ்ந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதில் விமர்சனம் பண்ணும்போது இந்த சோஃபா மாடலுங்கிறதும், துரோகம் பண்ணிட்டாருங்கிறதும், கடுமையான வார்த்தை பிரயோகங்கள். முஸ்லீம் லீக் ஒரு காலத்தில் அது போன்ற துரோக செயல்கள்லேயோ பணம் வாங்குகிற பிரச்சனை இது வரைக்கும் ஈடுபட்டது கிடையாது. அது அவங்களுக்கும் தெரியும், மீடியாவுக்கும் தெரியும், அவங்களுக்குமே தெரியும். ஆனால் பொதுத்தளத்தில் அது கொச்சைப்படுத்தக்கூடியவர்களை சிறுமைப்படுத்தக்கூடிய பணிகளை செய்கிறதுங்கிறது சரியில்லை. அந்த வகையில் தான் அவங்க வந்து சோஃபா மாடல்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படின்னா அந்த 60 வருஷமாக உங்களோட இருந்து நீங்கள் எங்களுக்கு என்ன கொடுத்தீங்க, உங்களுக்கு கொடுத்தா வச்சுருந்தீங்க, அப்படிலாம் பணத்தை எதிர்பார்த்து போயிருந்தால் எப்பயோ எத்தனை இடத்துல கூட்டணி மாறி போயிருக்க முடியும், ஏன் போகலை? அப்போ அதை உணர்ந்து இது மாதிரி தரந்தாழ்ந்து பேசக்கூடியவர்களை கண்டித்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய திமுக தலைமை அதை கண்டிக்காமல் இருப்பது
அது மேலும் மேலும் பேச விட்டு வேடிக்கை பார்ப்பது நிச்சயமாக உறுதியாக ஏற்கனவே பின்னடைவை சந்தித்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மேலும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்பது உறுதி. சார் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்களே சொல்லியிருந்தீங்க இப்படியே தொடர்ந்து டிவிகே ஆட்சி வந்துச்சுன்னா வந்து டிஎம்கே இதுக்கப்புறம் டிஎம்கே அப்படின்னு ஒரு கட்சி இல்லாமலே போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. எதை வச்சு நீங்கள் அப்படி சொன்னீங்க சார்? இல்லை, அது வந்து அருப்புக்கோட்டையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசினது. அது 16 நிமிஷம் வீடியோ. அது 1 நிமிஷத்தை மட்டும் எடுத்துட்டு எல்லாரும் அந்த கேள்வி தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் அந்த 16 நிமிஷத்தில் என்னுடைய உணர்வுகளை சொல்லிகிட்டு இருக்கோம். அதில் என்ன சொல்கிறோம்னா, உங்களுடன் உயிருக்கு உயிராக பயணித்த கட்சி, இன்ப துன்பங்களில் பங்கெடுத்து ஒரு கட்சிக்கு அப்படி உள்ள கட்சி சூழ்நிலை காரணமாக ஒரு மாற்று முடிவு எடுக்கும் போது தரம் தாழ்ந்த முறையில் விமர்சனம் பண்ணுவதும், பெருந்தலைவர் எங்களுடைய பேராசிரியரை கொச்சைப்படுத்தி பேசுவதும் இப்படியே தொடர்ந்துச்சுன்னா திமுகவுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாடுங்கிறது அந்த வார்த்தையை நம்ம சொல்கிறோம். அது எதுக்கு சொல்கிறோம்? அப்படி ஆகணுங்கிறது அல்ல. நீங்கள் அதை கண்டித்து தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிற உணர்வோடு தானே அதை சொல்கிறோம். அதை அவங்க புரிஞ்சிக்காமல் திருப்பி அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. அது முஸ்லீம் லீக் என்றைக்கே சிறுமைப்படுத்தாது. முஸ்லீம் லீக் இன்று நேற்றில் 120 வருஷம் ஆச்சு. சுதந்திரத்துக்கு பிறகு 80 வருஷம் கட்சி நடத்திட்டு இருக்கோம். இது சமுதாய இஸ்லாமிய மக்களுடைய பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு கட்சி. இது இழப்பதற்கு எதுவுமே இல்லை, சிறப்பாக இது செயல்படும். ஆனால் திமுக பதட்டப்படாமல் இந்த தோல்விக்கான காரணங்களை ஆராய்ந்து திருத்திக் கொள்வதுதான் சமம். நாங்கள் அந்த மேடையில் பேசுனதெல்லாம் திருப்பவும் சொல்கிறோம். அது உணர்வுபூர்வமாக காயம்பட்ட இதயத்திலிருந்து வந்த வார்த்தை. நீங்கள் உங்களுடைய தவறை உணர்ந்து மீண்டு வரணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். விஜய் சார் வந்து சட்டசபையில் பேசின பேச்சுக்கள், அவர் சொன்ன பதிலடிகள் அதெல்லாம் பார்த்து வந்துட்டு அரண்டு மிரண்டு போயிருக்காங்க எல்லாரும். அதை நீங்கள் எப்படி அவரோட பேச்சை, நம்ம சிஎம் சாரோட பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல் சட்டசபைங்கிறது மக்களுக்கான சேவை செய்யக்கூடிய ஒரு மன்றம். அது மக்களுக்கு என்னென்னலாம் செய்யுங்கிறது ஆக்கப்பூர்வமாக ஆலோசனை செய்து விவாதித்து திட்டங்களை அமல்படுத்த வேண்டிய ஒரு மன்றம். அதுக்குன்னு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்குது. ஆனால் கடந்த சில நாட்களாக அங்கே நடந்தக்கூடிய நிகழ்வுகள் அது யாரையும் தனிநபருக்கு ஒரு சாட்ட முடியாது. பல்வேறு கட்சியிலேருந்து அங்கே பேசப்பட்ட பேச்சுக்கள் எல்லாமே அது தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்கான பேச்சுக்களாக இல்லாமல் கிண்டலும் கேலியுமாக சிஎம் வாயை திறக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி வாயை திறங்க சிஎம்னு ஒரு போர்டு வேறு வச்சுட்டு வந்தாங்க. அதுக்கெல்லாம் சேர்த்து 4-5 நாட்களாக நடந்த நிகழ்வுகளுக்கும் அந்த நையாண்டி நக்கல்களுக்கும் பதில் சொல்ல விதமாக தான் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அழுத்தம் திருத்தமாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. அதை காது கொடுத்து கேட்க முடியாமல் எதிர்கட்சியினர் வெளிநடப்பு செஞ்சாங்க. அந்த அளவுக்கு இந்த சபை போகணுமா? புதுதாக ஒரு ஆட்சி வந்திருக்குது. நீங்களே ஆரம்பத்தில் சொன்னீங்க 6 மாதம் பொறுத்திருந்து பார்ப்போம்னு. 1 மாத காலம் கூட பொறுக்காமல் அவதூறுகளையும் அள்ளி வீசுகிறதும் பதட்டப்படுறதும் எந்த வகையில் நியாயம் இல்லை. அந்த வகையில் நீங்கள் வாயை திறங்கன்னு சொல்லி வாயை திறந்துருக்காரு. அது எப்படி எடுத்துக்கிறதுங்கிறது மக்கள் அப்படி இப்படி ஒரு ஆக்ஷன் காமிச்சாரு சார். சும்மா ஸ்டைலாக ஒரு மாதம் வந்து சட்டசபையில் இதுவரைக்கும் எந்த சிஎமும் பண்ணாத ஒரு விஷயம், ஒரு மாதிரி அப்படின்னு ஒரு மாதம் ஒரு விஷயம் பண்ணார். அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, அவருக்கு என்னென்னா அவர் வெற்றி பெற்று பதவிக்கு வந்திருக்காரு. அவரை சிறுமைப்படுத்துவதும் குடும்ப ரீதியாக அவரை விமர்சிப்பதும் அவருக்குள்ள ஒரு வழி வேலையை ஏற்படுத்தியிருக்கோம்ல. அதுவும் தேர்தல் பிரச்சாரத்துலேயும் அவரும் பல்வேறு நம்ம பொதுத்தளத்தில் இருக்கும் அரசியல் ரீதியான கருத்துக்களை மாதிரி அங்கேயும் இங்கேயும் பேசிக்கொள்வது பிரச்சனை இல்லை. ஆனால் பர்சனல் லைஃப்பை அட்டாக் பண்ணி பேசுகிறதுங்கிறது எந்த விதத்துலையும் சரியில்லை. அதெல்லாம் தொடர்ந்து காயம்பட்டதனுடைய விளைவு தான் அவர் அப்படி ஒரு சைகை காட்டியிருப்பார்னு தோணுது. டிவிகே ஆட்சி வந்து 45 நாள் ஆகுது. ஸோ நிறையா விஷயங்கள், நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு எப்படி தோணுது அதை பார்க்கும்போது? டிவிகே ஆட்சி நம்மளும் எதிர்பாராத அமைந்த ஆட்சி தான். இந்த ஆட்சி அமைந்த பிறகு மே 22ஆம் தேதி அமைச்சராக நான் பொறுப்பேற்று நானும் விடுதலை சிறுத்தை சார்ந்த வன்னியரசு அவர்களும் பதவியேற்றுக்கிட்டோம். அதுக்கு முதல் நாள் காங்கிரஸை சார்ந்த 2 பேரும் அமைச்சர் இருந்தாங்க, பதவியேற்றுக்கிட்டாங்க. பதவியேற்ற பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய சேம்பருக்கு கூப்பிடுறாரு. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்திருக்கக்கூடிய 2 அமைச்சரையும் என்னையும் அண்ணன் வன்னியரசையும் கூப்பிட்டு எல்லா அதிகாரியும் வெளியில் போக சொல்லிட்டு 20 நிமிஷம் பேசினார். உங்ககிட்ட பேசினாங்க எல்லாரும் 4 பேர் எதுக்கு உட்கார வச்சு பேசுகிறார். அந்த 20 நிமிஷத்தில் அவர் பேசுனது என்னென்னா, மக்கள் மாற்றத்தை விரும்பி இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. இதுவரை இல்லாமல் 60 வருட கால திராவிட ஆட்சியில் இல்லாத ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்காங்க. அந்த நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய வகையில் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கணும். நான் நினைக்கக்கூடிய மாற்றங்கள் ஒரே நாளில் வந்துடும் நினைக்கல, சில நாட்கள் பிடிக்கலாம். அந்த நாட்கள் வரைக்கும் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை சரியான முறையில் நியமித்து மக்களுக்கு எது செஞ்சால் நன்மையோ, எது செஞ்சால் இந்த தமிழ்நாட்டுக்கு நன்மையோ அதை ஒன்று ஆலோசனை முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத அவர் இன்டென்ஷன் சொன்னார்.
அப்போ நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னு சொல்லி கேட்டார். அப்போது காங்கிரஸ் கட்சி சேர்ந்த அமைச்சர்கள் அவங்களுடைய கோரிக்கைகள் சில விஷயங்கள் சொன்னாங்க. நான் சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவங்கிற அடிப்படையில் நான் என்னுடைய கோரிக்கை செய்தி சொன்னேன். அண்ணன் வன்னியரசனும் பேசினாங்க. எல்லோரும் தனித்தனியாக எங்களுடைய கருத்து எது சொன்னோம், எல்லாம் 4 பேரும் உட்காந்து பேச சொன்னோம். முழுமையாக உள்வாங்கி இது நான் சொல்லி நீங்கள் நிறைவேற்றணும், நீங்கள் சொல்லி நிறைவேற்றணுங்கிறது இல்லை. நம்ம எல்லாம் ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கோம். நம்ம எல்லாம் சேர்ந்து தான் அதை நிறைவேற்ற போகிறோம். அதனால் இது வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய கோரிக்கைகள்லாம் நம்ம ஆலோசித்து அமைச்சரவை கூட்டத்தையும் கலந்து ஆலோசித்து இதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா நம்ம நெறிப்படுத்துவோம், முறைப்படுத்துவோம், அமுல்படுத்துவோங்கிற வார்த்தையை சொல்லும் போது அந்த வார்த்தையில் ஒரு நடவடிக்கையில் இருந்த உண்மைத்தன்மையை பார்க்குறோம். நம்ம இதெல்லாம் கனவு கண்ட விஷயம். நம்ம அமைச்சராகவும் கனவு காணலை. இப்போ நம்முடைய கோரிக்கைகள்லாம் ஒரு முதலமைச்சரத்தை சாதாரண சொல்ல முடியுது. அது நான் நிறைவேற்றி தரேன் அப்படின்னு சொல்ல, நம்மெல்லாம் சேர்ந்தே அதை நிறைவேற்றுவோங்கிற அளவுக்கு அவர் ஒரு அசோசியேட்டாக கொண்டு போகணும்னு நினைக்கிறதெல்லாம் இதுவரை தமிழ்நாட்டு அரசியலில் காணாத ஒரு காட்சிகள் தான் நான் சொல்லுவேன். ஓகே. அதோட தொடர்ச்சியாக இந்த ஆட்சி நடக்கும்போது அவர் தமிழ் மொழிக்கான முக்கியத்துவம், இருமொழி கொள்கை தான், மும்மொழி கொள்கை எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஒன்றிய அரசு அறிவித்திருக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது மதுபானத்தினால் மதுவிலக்கு கொண்டு வரணுங்கிற கோரிக்கை நீண்ட காலமாக இருந்தாலும் அதை உடனடியாக செய்ய முடியாவிட்டாலும் 717 கடைகளை மூடுறதுக்கான உத்தரவு மூடப்பட்டிருக்கு. அதே போல் பெண்கள் பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் திட்டம், அதே இந்த ரவுடிசத்தை குறைக்கணும், பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்கணுங்கிறது அதெல்லாம் ஒரே நாளில் செஞ்சிட முடியாது. இதெல்லாம் இந்த சமுதாயத்தில் புறையோடி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் டே பை டே அதை நோக்கி பயணிக்கணுங்கிற முடிவோடு ஒரு ஒன்றா கொண்டு போகும்போது தமிழ்நாட்டு மக்களுக்கும் எங்களை போன்ற அரசியல் கட்சி நடத்துகிறவர்களும் என்னவெல்லாம் கோரிக்கையாக இருந்ததோ அதை நோக்கி இந்த அரசு பயணிக்க போகுதுங்கிற ஒரு முழு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கு. அந்த வகையிலும் திடமாக அவங்களோட பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். முதலமைச்சர் ஏற்கனவே சொன்னது போலவே ஒரு சில நாட்கள் தான் இருக்குது, ஒரு சில மாதங்கள் ஆகும்போது நிச்சயமாக பல்வேறு மாற்றங்கள், மக்கள் விரும்பக்கூடிய மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லணும். கண்டிப்பாக. அதோட இன்னொரு செய்தி சொல்லணும். ஒரு 15 தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் முதலமைச்சர் வெற்றி தமிழகம் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு திட்டத்தை கொடுத்து அறிவிப்பு அந்த அமைச்சரவை கூட்டத்தில் சொன்னாங்க. 436 திட்டங்கள் உள்ளடக்கிய திட்டங்கள். சிறப்பு சார். அது வரக்கூடிய 5 வருஷத்துக்கு இந்த அரசு எதை நோக்கி பயக்கணும், இந்த அரசோட இலக்கு என்னங்கிற சொல்லக்கூடிய திட்டங்கள், அத்தனை திட்டங்களும் மணியான முத்தான திட்டங்கள். இதுதான் நடைமுறைப்படுத்தணும் கூட அவர் சொல்லலை. இதை நம்ம சொல்கிறோம். வரக்கூடிய நிதிநிலை அறிக்கைக்கு முன்னாடி உங்களுடைய துறை சார்ந்த அதிகாரியோட கலந்து ஆலோசித்து இது மேலே செம்மைப்படுத்தி கொடுங்க, அதை நம்ம அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போங்கிற அளவுக்கு ஒரு திறந்த மனதோட உள்ளபடியே இந்த நாட்டுக்கு நல்லது செய்யணுங்கிற அடிப்படையில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அது இன்னொரு முக்கியமான விஷயம், கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட். அதுதான், அதை கேட்க வந்தேன் சார். லஞ்சம் ஊழல் இருக்கக்கூடாது, என் கட்சியில் இருப்பவர்கள் அதை செய்தாலும் அதற்கான தண்டனை கொடுக்கப்படும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ ஸ்டார்டிங்லேருந்தே நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. நிறைய இடத்துல கரப்ஷன் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் சொல்லப்படுது. ஸோ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது தமிழ்நாட்டிலையும் புறையோடி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் லஞ்சம் ஊழல் எல்லா மட்டத்திலும் நடந்துகிட்டு இருக்குது. அதை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுல முதலமைச்சர் உறுதியாக இருக்கார். கண்டிப்பாக. ஆனால் அதுவும் ஒரே நாளில் நடக்காதுங்கிறது முதலமைச்சருக்கு தெரியும். அதை நோக்கி பயணிக்கிறங்கிற அடிப்படையிலும் அது உறுதியுடன் பயணிக்கிறதும் அழுத்தம் திருத்தமாக இருக்கார். இது ஏன்னா ஒரு 10,000 ரூபா தமிழ்நாட்டுக்கு செலவாகுதுன்னா அதில் 20,000 3000 கமிஷன் கரப்ஷனே போச்சுன்னா லட்சக்கணக்கான கோடிகள் இருக்கும். எவ்வளோ கோடிகள் வெளியில் போகுது. அதை தடுத்து நிறுத்தினா அதன் மூலம் மக்களுக்கு எவ்வளோ சேவை திட்டங்களை செய்ய முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் அது உறுதியோடு பயணிக்க சொல்லியிருக்கார். அதெல்லாம் தடுத்து நிறுத்தப்படும் போது நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு 20 to 30% பணிகள் கூடுதல் நடக்கிறதுக்கான பெரிய வாய்ப்பு ஒன்று இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக சார். அதில் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா கடந்த ஆட்சியில் விடப்பட்ட டெண்டர்கள் எல்லாம் திருப்பி எடுத்து பார்க்கும்போது ஒரு உதாரணத்துக்கு எக்ஸாக்ட் ஃபிகர் எனக்கு மறந்துடுச்சு. ஒரு திட்டத்துக்கு அறிவிச்சு 2,500 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. பணம் இது வரைக்கும் நிதி ஒதுக்கப்பட்டு திட்டத்துக்கு அறிவிப்பு வந்திருக்கும், நிதி கொடுக்கப்படாமல் இருக்கும். அதை எடுத்து பார்த்தோம்னா அது ஒரு 1,700 கோடி தான் வருது. 500 600 கோடிங்கிற அதிகபட்ச அளவில் நிதி ஒதுக்கப்பட்டிருக்குங்கிற அடிப்படையில் அது திருப்பி ரிவைஸ் பண்ணுறாங்க. அதுமாதிரி தொடர்ச்சியாக பல்வேறு துறையில் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இதெல்லாம் இதுக்கு முன்னே உள்ள ஆட்சியில் நடக்காத ஒரு விஷயங்கள். ஸோ ஊழலற்ற நிர்வாகம், இந்த கரப்ஷன் ஃப்ரீ கமிஷன் ஃப்ரீ கவர்மெண்ட்டுங்கிறது உறுதியாக இருக்கிறதுனால நிச்சயமாக அது தமிழ்நாட்டுக்கு இப்போ பல விஷயங்கள் செய்யணும்னு சொன்னாலும் ஊழல் இல்லாத ஒரு அரசுங்கிறது பெரிய அளவில் மாற்றத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வர முடியும். அதை செய்வாருன்னு நம்பிக்கை இருக்குது. அதை உறுதியோடு எங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சூப்பர் சார். இன்னொரு விஷயம் என்னென்னா பெண்கள் பாதுகாப்பு, லா அண்ட் ஆர்டர்
சிங்கப்பெண் படை, அதிரடி படை அதெல்லாம் வந்துட்டு சடனாக நடைமுறைப்படுத்தப்பட்டது. இது வந்து இதெல்லாம் மக்களுக்கு ரொம்ப தேவையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சடனாக பண்ணியிருக்காங்க. ஸோ லா அண்ட் ஆர்டர் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். பொதுவாக தேசிய சராசரின்னு ஒன்று இருக்குது, ஒவ்வொரு மாநிலத்தில் நடைபெறக்கூடிய குற்றங்கள்னு ஒன்று இருக்குது. அதையெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டு எப்பயுமே இப்போ இந்த ஆட்சி எப்பயுமே தமிழ்நாடு சிறப்பாக தான் இருக்குது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக எல்லா ஆட்சியிலையும் இது போல தவறுகள் நடந்துட்டு தான் இருக்குது. அது தனி மனிதர்கள் தவறுகள் செய்யக்கூடியவர்கள் அவரை கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணி வழக்கு தொடுத்து தண்டனை பெற்று தருவதெல்லாம் எல்லா அரசுமே முனைப்போடு தான் தமிழ்நாட்டில் செயல்படுது. அதே போல் இந்த அரசும் குற்றம் செய்வதற்கு விட்டு வேடிக்கை பார்க்க போகிறதில்ல. அவங்க மேலே வழக்கு தொடுத்து தண்டனை பெற்று கொடுக்குறாங்க. சென்ற ஆட்சி நடந்துச்சு, அதே இந்த ஆட்சி நடைபெற போகுது. ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கக்கூடிய குற்றங்களை வச்சு தமிழ்நாட்டிலே பெண்களே நடமாட முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை அளவுக்கு ப்ரொபகண்டா பண்ணுறது அது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி தான். நீங்கள் ஒரு பெண் இருக்கீங்க, தமிழ்நாடு நடந்து போக முடியாத சூழ்நிலையாக இருக்குது இல்லை சார், அப்படி அதுவும் எங்கேயோ ஒரு நடக்கும்போது தமிழ்நாடு ஃபுல்லாக பாதிப்படைஞ்ச மாதிரிங்கிறது அது அரசியல் நரேட்டிவ்க்கு செட் பண்ணலாம். உண்மை நிலை அதுவல்ல. இருந்தாலும் அப்படி நடக்கக்கூடிய குற்றங்களையும் குறைத்திட வேண்டும் என்பது தான் இந்த சிங்கப்பெண்கள் போன்ற திட்டம் தான். காவல்துறை அதிகாரியோட தொடர்ச்சியான மாநாடுகள் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அந்த குற்றத்தையும் குறைக்கணுங்கிறது மாறுபட்ட கருத்து அல்ல. அது ஒன்று ரெண்டு நடந்துட்டு போகுதுன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல, அதையும் தடுக்கணும். அதுக்கும் தடுக்கிறதுக்கு இந்த அரசு முனைப்போடு செயல்படுது. வரக்கூடிய 29-30 தேதிகளில் சென்னையில் எஸ்பி அண்ட் கலெக்டர் மீட்டிங் நடக்குது. அதுலேயும் வரக்கூடிய நாட்களில் ஆட்சி எப்படி பயணிக்கணும், இந்த சட்டம் ஒழுங்கு காப்பாற்றுற சம்மந்தமான விரிவான ஆலோசனைகள் நடைபெற இருக்குது. ரிசல்ட் ஒரு சில மாதங்களில் எல்லாம் பார்க்க தான் போகிறீங்க. வெயிட்டிங் சார். அரசியலை பொறுத்த வரைக்கும் உங்கள் மேலே தனிப்பட்ட விமர்சனங்கள் நிறையா விஷயங்கள் வச்சுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாகப்பட்டினத்தோட வந்து பொறுப்பு அமைச்சராகவும் இருக்கீங்க, இங்கே பாபநாசத்தோட சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கீங்க. வேலைப்பளு அப்படின்னு பார்த்தா வந்துட்டு நாங்கள் காலையிலேருந்தே பார்த்துட்ருக்கோம். ரொம்ப பரபரப்பான விஷயமா இருந்தாலும் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணக்கூடிய இடத்துல இருக்கீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, வேலை பலுன்னு சொல்கிறது வந்து இப்போ நம்ம ஒரு வேலை இஷ்டப்பட்டு செஞ்சாலும் அது பலுவாகவே தெரியாது இல்லையா? அந்த அளவுக்கு சின்ன வயசுலேருந்தே பொது சேவையில் சமுதாய சேவைகள் இருக்கிறதுனால இதெல்லாம் விரும்பி செய்கிறதுனால எனக்கு இப்போ இருக்கக்கூடிய பணிகள் ரொம்ப குறைவோன்னு தான் தோணுது. இன்னும் அதிகமாக செய்யக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. கண்டிப்பாக அது ஒன்றும் வேலைப்பளுங்கிறதுல சிறப்பாக செயல்படுத்த முடியும். அதான் நம்பிக்கை நிறையவே இருக்குது. அதுமாதிரி பொது வாழ்க்கையில் விமர்சனங்களை பற்றி கேட்டீங்க. விமர்சனங்கள்ங்கிறது பொது வாழ்க்கையில் நிறையா அது இல்லாமல் தான் பொது வாழ்க்கை இல்லையே, வரதான். அது வந்து எந்த இடத்துல நம்ம தேங்கக்கூடாது. அது எனக்கு என்னுடைய பாஸ் ஹிஸ்ட்ரிலையும் சரி என்னுடைய வழக்கத்துலையும் விமர்சனத்துக்கு என்றைக்குமே தேங்க மாட்டேன். எனக்கு விமர்சனம் 2 வந்துச்சுன்னா என்னை விட இன்னொரு ஸ்டெப்பு ஸ்பீடாக தான் போவேன். இதுதான் என்னுடைய நடைமுறை. ஆனால் இந்த விமர்சனங்கள் நம்ம இன்னும் உடம்போட்டு அடுத்த கட்டம் கொண்டு போகிறதுக்கு இன்னும் வேகமாக செயல்பட்டு தான் உதவும். ஆனால் விமர்சனம் ஒரு நூறுபாவும் நம்ம பின்னாடி இருக்காது. அதுக்கான வாய்ப்புகளே இல்லை. சூப்பர் சார், சூப்பர். ஸோ நாங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப பொறுமையாக, அமைச்சர் தான் இவர் அப்படின்னு, எங்கள் அமைச்சர் இவ்வளோ டைம் நம்மளுக்கு கொடுக்குறாரா அப்படிங்கிற மாதிரி உங்களோட ஃபுல் டேவை எங்களோட ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி போகிற இடங்களுக்கெல்லாம் நம்மளை கூட்டிகிட்டு போய் நிறையா விஷயங்கள் காமிச்சிங்க சார். ரொம்ப சந்தோஷம். உங்களோட பணி இன்னும் நிறையா விஷயங்கள் மக்களுக்கு பண்ணணும். எங்கள் கலாட்டா டீம் சார்பாக வாழ்த்துக்கள் சார். ரொம்பவே நன்றி. சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாம் தமிழ்நாட்டின் நலன்கறி தான் எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் மக்கள்கிட்ட சென்றடைஞ்சு மக்களுமே எல்லா விஷயத்தையுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணி தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கணும், ஆக்கப்பூர்வமாக மக்களை சிந்திக்க தொடங்கினா நிச்சயமாக உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் தமிழகம் நிச்சயமாக முன்னேற வளர்ச்சி பெறுங்கிற நம்பிக்கை இருக்குது. வந்து பேசுறது ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.